ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோம் ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட ஃபீட்பேக்ஸ் எதுவாக இருந்தாலுமே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நான் என்னோடய கிச்சனுக்கு ஒரு சின்னதாக ஒரு மேக் ஓவர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சில திங்ஸ் எல்லாமே மீஷோவிலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த கட்லரி ஹோல்டர் தான். சைஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடையும் கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. நான் ஸ்பூன்ஸ் எல்லாம் போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு தான் இது வாங்கியிருந்தேன். கலருமே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் ரிசீவ் ஆகியிருந்தது. அதில் காமிச்சது வந்து ஒரு மாதிரி ஒரு ரெட் ஷேடில் இருந்தது, இது ஒரு பிளாக் ஷேடில் இருந்தது. பட் குவாலிட்டி வைஸ் சூப்பராக தான் இருந்தது. அவுட்டர் லேயரில் ஃபினிஷிங் எல்லாமே நல்லா தான் இருந்தது. பட் உள் சைடில் மட்டும் கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து சரியில்லாத மாதிரி இருந்தது. இது வந்து எனக்கு ஸ்பூனுக்கு செட் ஆகும்னு தோணலை. இதுவே இதில் வந்து நைஃபு, பீலர் அந்த மாதிரிலாம் போட்டு வைக்க யூஸ் ஆகும். ஆனால் நான் இதை வந்து ரிட்டன் போட்டுட்டேன். ரெண்டாவது இந்த ஒரு உடன் வால் ஹேங்கிங் தான். மேலே வந்து இந்த ரோப் வச்சு ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. குவாலிட்டி எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. பட் அந்த வுட்டில் வந்து ஃபினிஷிங் சரியில்லை. அது மட்டும் கொஞ்சம் ஒரு டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி இன்னொரு செட் வந்து வச்சுருக்கேன், அதை ஹாலில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது கிச்சனுக்காக தான் வாங்கியிருந்தேன். அண்ட் அதை விட இதோட வுட் சைஸுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இதோட ப்ரைஸஸ் எல்லாத்தையுமே நான் ஸ்க்ரீன்லேயே ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் செட் தான் வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து நிறைய இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் வைக்கணும்னு ஆசை. பட் பையனை வச்சுட்டு கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் அடிக்கடி ஊருக்கு வேறு போகிற மாதிரியா இருக்கா. இதில் வந்து செட் ஆஃப் 2 தான் வந்தது. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண சைஸை விட கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளங்கை சைஸுக்கு தான் இருந்தது. கொஞ்சம் குட்டியாக தான் இருந்தது. சைஸ் மட்டும்தான் இதில் கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்திருந்ததுன்னா கொஞ்சம் சூப்பராகவே இருந்திருக்கும். பட் ஓகே, இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து கார்பேஜ் கவர்ஸ் தான் வாங்கியிருந்தேன். நான் எப்போதுமே இதை வந்து லோக்கல் ஷாப்ஸில் இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ப்ரைஸ் வந்து சிங்கிள் ரோலோட ப்ரைஸே 60 ருபீஸ் கிட்ட வரும். ஆனால் மீஷோ இந்த 3 ரோலும் சேர்த்துமே 110 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு டைம் தான் வாங்கியிருக்கேன். குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். நல்லா தான் இருந்துச்சு. இதில் ஒரு ரோலில் மொத்தமாக 30 கவர்ஸ் வரும். டோட்டலாக 90 கவர்ஸ் இருக்குது. 90 கவர்ஸும் சேர்த்து 110 ருபீஸ். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஒரு டிவைடட் ரேக் தான். இப்போ நம்ம செல்ஃபில் எல்லாமே வெர்டிக்கல் ஸ்பேஸ் நிறைய இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ரேக் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய திங்ஸை வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். வெர்டிக்கல் ஸ்பேஸை நல்லாவே யூஸ் பண்ணிக்க முடியும். கீழே வந்து 4 புஷ் கொடுத்துருக்காங்க. அதனால அந்த பேஸுமே நமக்கு வந்து சீக்கிரத்தில் டேமேஜ் ஆகிடாது. இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ஆல்ரெடி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. பட் நான் வந்து இப்போ தான் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து ரெண்டல் ஹவுஸ்லலாம் கிச்சனில் ஸ்பேஸ்லாம் கம்மியாக இருக்கும்போது ஷெல்ஃப்ஸாக இந்த மாதிரி நிறைய திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நான் பார்சல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கும் போதே பையன் வந்து அவனுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணியிருப்பானான்னு சொல்லிட்டு சுற்றிட்டே தான் வந்தான். ஆனால் அவனுக்கு எதுவுமே இந்த வாட்டி ஆர்டர் பண்ணல. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கார்னர் ஷெல்ஃப் தான் வாங்கியிருந்தேன். கார்னர் ரேக். கவுண்டர் டாப்லேயுமே கார்னரில் இருக்கிற ஸ்பேஸில் நம்மளால் எட்டி எட்டி எதுவும் வச்சு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதிலெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இதுவுமே குவாலிட்டி வந்து நல்லா தான் இருந்தது. கவுண்டர் டாப்லன்னு மட்டும் இல்லாமல் கிச்சன் கபோர்ட்ஸ்குள்ளே கூட வச்சுக்கலாம். பிளேட்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். டீ கப்ஸு இந்த மாதிரி எல்லாமே இருந்தால் கூட ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் ரொம்ப வெயிட் பண்ண ஒரு ப்ராடக்ட். இந்த ஒரு ப்ராடக்ட் தான் வரதுக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து அதோட ரிட்டர்ன் டேட்டே கிட்ட நெருங்கிடுச்சு. ஸோ இது வரணுன்றதுக்காக தான் ஓப்பன் பண்ணாமலே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இது ஒரு உடன் கிச்சன் ரேக் தான். இதில் வந்து 4 உடன் போர்டும் வித் ஸ்க்ரூஸும் கொடுத்துருந்தாங்க. நம்மளே மேனுவலாக அசெம்பிள் பண்ணிக்கிற மாதிரியாக தான் இருந்துச்சு. நான் இதெல்லாம் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்து வாங்கின ப்ராடக்ட் இது. ஏன்னா ஒயிட் கலர் சீக்கிரமாக அழுக்காகிரும், வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்து தான் ஃபைனலாக இதை ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். நான் அசெம்பிள் பண்ணிவிட்டு கடைசியாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நான் ஆர்டர் போட்டிருந்தது வந்து இதிலேயே வேற ஒரு ப்ராடக்ட்டு. பட் எனக்கு ரிசீவ் ஆகியிருந்தது வந்து இந்த ப்ராடக்ட் தான். ஹஸ்பண்ட் வந்து இதே நல்லா இருக்கு, இதையே வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை விட இது கொஞ்சம் ஓகேவா இருக்க மாதிரியாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னனால நான் ரிட்டன் போடலை. இதுதான் ஃபைனல் லுக். இப்படி தான் இருந்துச்சு அசெம்பிள் பண்ணதுக்கு அப்புறமா. எனக்கும் பிடிச்சிருந்தது. சரி அப்போ ரிட்டன் போட வேண்டாம், இதையே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். வுட்டோட குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் தான் நான் மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதுக்கப்புறமா ஒரு ப்ராடக்ட் மட்டும் நான் அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன்.
இதுக்கப்புறமா தான் இத ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது ஒண்ணும் இல்ல. ஒரு பிளேட் ஸ்டாண்டு தான். கிச்சன்ல ஆல்ரெடி ஒரு பிளேட் ஸ்டாண்ட் வந்து ஹவுஸ் ஓனரே குடுத்துருந்தாங்க. அதுல வந்து நெறைய பெரிய பிளேட்ஸ் எல்லாம் வச்சிருந்தேன். இந்த குட்டி, குட்டி பிளேட்ஸு, குட்டி, குட்டி லிட்டு, ஸ்நாக்ஸ் பிளேட்ஸு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு பிளேட் வாங்கியிருந்தேன். இதோட பிரைஸ் வந்து ₹150. இதுல ஒரு 6 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி குடுத்துருந்தாங்க. அண்ட் இதுல நெறையவே வெரைட்டீஸும் இருந்துச்சு. 5 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரியா, அந்த மாரிலாம் நெறைய இருந்துச்சு. பட் நான் இது தான் சூஸ் பண்ணியிருந்தேன். அவ்வளதான், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த திங்ஸ் எல்லாத்தையும் வச்சு கிச்சன எப்படி ஆர்கனைஸ் பண்றேங்கிறத இன்னொரு வீடியோல ஷேர் பண்றேன். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.